ஓகே. ஸோ இந்த ஒரு செஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் Q&Aக்காக சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம லைவ் மார்க்கெட் அனலைஸில் எதுவும் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த அனலைஸ் அந்தளவுக்கு ஒர்க்காக இருக்குது. ஸோ அது எதனால் கொடுத்தோம், அதை எப்படி அனலைஸ் பண்ணோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்னிக்கல் ஒரு லேர்னிங் மாதிரி சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், எதனால் பண்ணோம், இதெல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து நீங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க. ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்த்து கிளியர் பண்ணிடலாம். அண்ட் லைவ் மார்க்கெட்டட் எதுவும் கேட்காதீங்க, ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டர் கிடையாது சரிங்களா. ஸோ லைவ் மார்க்கெட் பிஸ்னஸ் கொடுக்க முடியாது. பட் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம், அது எப்படி கொடுத்தோம், ஸோ அதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் வந்து எல்லாமே கேளுங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரீவியஸ், அதாவது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து நம்ம நிஃப்டி அனலைஸ் கொடுத்துருந்தோம். ஒரு வீடியோ வந்து நம்ம இதே மாதிரி செக்ஷன் எடுத்திருப்போம். அண்ட் அதுலேயே நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே ஒரு டபுள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே எங்கே வந்து நம்ம பிரேக் அவுட்டுக்கான ஜோன்ஸ் பார்ப்போம்னு சொல்லி நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இங்கே ஒரு டபுள் பேட்டர்ன் போடுற மாதிரி இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்விங்கோட ஹை லோ இதெல்லாம் மார்க் பண்ணிப்போம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பி பாயிண்ட்ல வந்து ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன் நிஃப்டி அனலைஸ். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதாவது பிரேக் அவுட் எப்படி செக் பண்ணுறதுங்கிறது. ஸோ பியில் வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு ஹரிசாண்டல் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ இது வந்து ஆக்சுவல் பிரேக் அவுட்டாலேயே நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ட்ரெண்ட் பேஸ் ஃபிப். ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த ஏபிசி லைனுக்கு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்கு நியரஸ்ட்டாக என்ன ஃபிப் வருதுன்னு பாருங்கள். பிக்கு நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 0.786. ஸோ இதையும் மார்க் பண்ணுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேக் அவுட் ஏரியா சரிங்களா. பிரேக் அவுட் ஜோன் சொல்லலாம், ஏரியான்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இங்கேயே வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு டிசம்பர் 18. அதுக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஆக்சுவலாக கிராஸ் ஆகி மேலே க்ளோஸிக்கில் கேப் அப்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா சட்டனாக வந்து எல்லாரும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சுன்னா உடனே கீழே வந்துடும், ஏன்னா பெரிய கேப் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேடே எடுக்க முடியாது சரிங்களா. பட் இது என்னது, பிரேக் அவுட் தான், பட் என்னாச்சு கேப் அப்பில் கொடுத்துருக்கு. அப்போ இங்கே மோஸ்ட்லி நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ரீடெஸ்ட்டில் வேணால் எடுக்கலாம். இது நான் வந்து போன கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், ஃப்ரைடே நான் சொல்லியிருப்பேன். பட் யாரையும் நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன், ஏன்னா வந்து அது மார்க்கெட் ஹவுஸில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சரிங்களா. பட் அங்கேயுமே வந்து ஹெட்ஜிங் சொல்லி தருமா, அந்த இடத்துல சொல்லி கொடுத்துருப்பேன். இங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்னா நமக்கு 40 to 50 பாயிண்ட் எஸ்எல் இருக்கும், 70 to 100 பாயிண்ட் டார்கெட் இருக்கும், நம்ம பேசியிருப்போம். அந்த வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். சரி, நான் யூடியூப் அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோட கிளிப் வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். சரி, கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட வியூ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகலாம். அப்போ மார்க்கெட் புல்லிஷ் சரிங்களா. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சரிங்களா, மார்க்கெட் ஒரு இங்கேருந்து மேலே போகலாம். அப்போனா நம்ம வியூ வந்து புல்லிஷ். ஸோ இங்கேருந்து நமக்கு எஸ்எல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 to மேக்ஸிமம் 30% தான் வருது. டார்கெட் நம்ம நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த டார்கெட் வந்து 886. ஸோ அன்னைக்கு டார்கெட் போல், பட் அடுத்த நாள் ஓப்பன் ஆகாமல் என்னாச்சுங்க, நம்ம டார்கெட்டுக்கு மேலே தான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட் ஹிட்டு. ஸோ ஹெட்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது என்னென்னா, நம்ம தைரியமாக வந்து ஹோல்டு பண்ணலாம். அதாவது ஆப்ஷன் பையிங்கோ செல்லிங்கோ கம்பேர் பண்ணும்போது ஹெட்ஜிங்கில் வந்து ஓவர் நைட்டில் ஹோல்டு பண்ணும்போது பெரிய ஃபியர் இருக்காது. இது பையோ செல்லணும்னா வந்து ஃபியர் அதிகமாக இருக்கும், ஏன்னா லாஸ் வந்து எவ்வளோ வேணால் போகலாம். செல்லிங்னா அன்லிமிட்டடு, பையிங்னா லாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் லாட் சைஸை பொறுத்து. ஹெட்ஜிங்களுக்கு அந்த ஃபியர் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அனலைஸ். அண்ட் இதுக்கப்புறம் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இங்கே ஓப்பன் ஆயிருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது கேப் அப்பில். ஸோ இந்த சின்ன பேட்டர்னுக்கான டார்கெட் இது முடிஞ்சு இங்கே ஹிட்டு. ஒருவேளை இன்ட்ராடேல க்ளோஸ் பண்ணுறவங்க இருந்தால் இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இல்லை நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க மண்டே மார்க்கெட் ஓப்பனிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் அனலைஸ். மண்டே மார்க்கெட் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், நிஃப்டியில் ஒரு டே டைம் ஃப்ரேமில் சார்ட் கொடுத்துருந்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எப்பவுமே வந்து முதல்ல ஹையர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணிக்கணும் மார்க்கெட்டை, அதுக்கப்புறம் தான் லோவர் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் வியூ காட்டும், அதாவது மார்க்கெட் எந்த வியூவில் இருக்குங்கிறது சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் கொடுத்த அனலைஸ். ஸோ அங்கேருந்து ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மந்த், சரி இந்த வீக் நம்ம கொடுத்த அனலைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டே டைம் ஃப்ரேமில் இங்கே ஜோனை மார்க் பண்ணியிருப்போம். நான் ரோவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த கேண்டில்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், நான் 4 ஹவராக மாற்றுறேன், உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் சேம் ஒரு டபிள்யூ பேட்டர்ன், சிம்பிள்.
இது டபிள்யூ பேட்டர்னா இல்லை எம்மா என்னா 3 பாயிண்ட் அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும். பட் இது எல்லா டவுட்ஸுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக ஹார்மோனிக் லேர்ன் பண்ணி அசைன்மெண்ட் வந்து நீங்கள் பண்ண தான் கற்றுக்க முடியும். ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 581 வருது. அப்போ இதோட பேட்டர்ன் வந்து நமக்கு காட்லி, அதாவது இங்கே 786 வரும். சரிங்களா? 786 இந்த ஜோன். ஸோ இதுதான் வந்து நம்ம நேற்று கொடுத்துருப்போம். சரிங்களா? 26 180 நான் சம்திங் வந்து அந்த இடத்துல ஒரு லைனை மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் பப்ளிக் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இருக்கு, நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டிடுறேன். இங்கே பாருங்க, கரெக்டாக 26 190. ஸோ இதுதான் வந்து நம்ம ஜோனாக மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்து இது ரிவர்சல் ஜோன், இது பிரேக் அவுட் ஜோன். இந்த பிரேக் அவுட் ஜோன் வந்து சேம் இங்கே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அதே தான் இங்கேயும். ஸோ அதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த பேட்டர்ன் படி ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்சல் ஜோன் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இப்போ இது ரிவர்ஸ் லைஃப் ஃபாலோ ஆகாமல் இல்லையாங்கிறது இதுக்கு அடுத்த கொஸ்டின், அதை நம்ம பார்ப்போம். மார்க் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது ஓவரால் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி இந்த பிரேக் அவுட் ஃபஸ்ட் பார்க்கணும். பி லைனை தானா தான் இங்கே ஆக்சுவலாக பிரேக் அவுட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ பி லைன் பண்ணுறோம், ஒரு ஹரிசாண்டல் ரே வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் ஆஷஸ் நான் சொன்ன மாதிரி தான் 2 பேசிக் எடுத்துக்கிறோம். ஏபிசிக்கு மார்க் பண்ணுறோம். இதில் பிக்கு நியரஸ்ட்டு. சரிங்களா? ஸோ பிக்கு நியரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல வருது. சரிங்களா? 86 வேல்யூ. இப்போ இதுக்கு மேலே நமக்கு கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா என்னது பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா பிரேக் அவுட்டு. ஸோ இங்கிருந்து வந்து இந்த P2D வந்து நம்ம ஒரு ட்ரேட் செட்டப்பில் ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. டார்கெட்டிங் இருக்கணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேட்டர்ன் லைன் பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக கற்றுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தோம், நம்ம இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வச்சிருக்க ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து பிக்கு மேலே, அதாவது 1 வச்சுருப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸாக நான் மார்க் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா கேண்டில் ஓப்பனிங்கே கொஞ்சம் மேலே தான் இருந்துச்சு. ஸோ இது அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இப்போ ப்ளே பண்ணலாம். ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ நான் 5 மினிட்ஸில் வச்சுக்கிறேன். அப்போ தான் க்ளோசிங் கரெக்டாக தெரியும். தெரியுதுங்களா? கரெக்டாக அந்த 1 வேலைக்கு மேலே என்னாச்சு, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ இது ஆக்சுவலாக என்னது பிரேக் அவுட். இதே நீங்கள் பிக்கு கீழே இருக்கிற நியரஸ்ட் லெவலில் எடுத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஓப்பனிங் என்னாச்சு உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுச்சு. பார்த்தாலே தெரியும். ஆனால் இந்த மூவ் வந்து யாருனாலும் அவ்வளோ சரி கேட்ச் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே என்னாச்சு மார்க்கெட் ரீடெஸ்ட். ஸோ ஓப்பன் ஆன உடனே வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆக தெரிஞ்சிருந்தா இங்கே என்ன பண்ணியிருக்கலாம், ரீடெஸ்ட்டை குயிக்காக பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ட்ரேடு போகலாம். பட் மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் அங்கே ட்ரேட் போகிறது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா மூவ் குயிக்காக இருக்கும். இங்கே பார்த்தாலே தெரியும். நான் வந்து 1 மினிட் கேண்டில் வச்சிருக்கேன். சரிங்களா? 1 மினிட் கேண்டிலே பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆச்சு, சடனாக டச் பண்ணதும் போயிடுச்சு. யாருனாலுமே இங்கே ட்ரேட் எடுக்கவே முடியாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேங்க. மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆயிருக்கு. அந்த 9:15 கேண்டில் சடனாக என்னாச்சு, டச் ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, யாருனாலையுமே ட்ரேடிங் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஜோன் வந்து என்ன பண்ண இங்கே கொடுக்கல. சரிங்களா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்தோம், நம்ம அதுக்கு மேலே இருக்கிற இன்னொரு ஜோன், இதுக்கு மேலே இருக்க இன்னொரு சொன்னது 1, 2 பேஸில் 1 இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 1 தான் மார்க் பண்ணி கொண்டு வந்தோம், நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே என்ட்ரிக்கான சான்ஸே இல்லை. ஏன்னா ஓப்பன் பண்ண 1 மினிட் கேண்டில் என்னாச்சு, மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. இப்போ இந்த 1 மார்க் பண்ணி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மினிட்ஸ்க்கு என்னாச்சு, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடு போகலான்னா ஆப்ஷன் ஹெட்ஜிங்கில் போகலாம், ஆனால் பையிங்கில் போகக்கூடாது. அது ஏங்கிறது நான் லேட்டராக சொல்கிறேன். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்ப்போம். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுத்தால் நம்மளோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா நியர்லி 60 பாயிண்ட் கிட்ட வரும். டார்கெட் அது B2D ட்ரேட் செட்டப் பேஸ் பண்ணியிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு 1:1 1:1.5 தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்காது. ஏன்னா உங்களோட ஜோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. டார்கெட் பொசிஷன் ஜோன் சின்னது. சரிங்களா? இப்போ ஓவரால் மார்க்கெட் நமக்கு புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ புல்லிஷில் எப்போல்லாம் என்ட்ரி கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம மோஸ்ட்லி போவோம். இப்போ மார்க்கெட் நேற்று ஃபுல்லாக சைட்வேஸ். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், ஸோ அதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் ட்ரேட் போனோமா கேட்டிங்கன்னா போகல. சரிங்களா? ஏன்னா டார்கெட் கம்மி. ஸோ கம்மியான டார்கெட்டுக்கு நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஸோ நேற்று இந்த பக்கம் என்ன பண்ண ட்ரேடு போகல. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் ரீப்ளே கொடுத்துக்கிறேன்.
நேத்தோட மார்க்கெட். ஸோ இது நேத்தோட மார்க்கெட் ஜோனை தாண்டி க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. க்ளோஸ் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் மட்டும் நல்லா மேலே போயிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்க்கெட் ஒரு சைட்வேஸ். இப்போது இந்த இடம் மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நடந்தது. ஃபஸ்ட்டு இந்த இடம் சரிங்களா. 9:20லேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 வரைக்கும் மார்க்கெட் என்னங்க ஃபுல்லாக சைட்வேஸ் கரெக்டுங்களா. இந்த சைட்வேஸில் மார்க்கெட்டில் ஆக்சுவலாக என்ன நடக்குது இது நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ஒன்றும் இல்லை. மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறும். அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக போய் ஒரு கால் ஆப்ஷன் எடுங்க சரிங்களா. மார்க்கெட் 2400 இருக்கு, நான் 26,000 எடுத்துக்கிறேன் சரிங்களா. எடுத்துகிட்டு நேத்தோட வியூ பாருங்களேன். ஸோ இதுதான் நம்ம நேற்று எடுத்திருந்தோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு. ஸோ இதையும் வந்து நான் இங்கே என்ன வச்சுருக்கேன் டைம் ஃப்ரீ 5 மினிட்ஸ். இதே 5 மினிட்ஸ் வந்து நான் கால் ஆப்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ இந்த 5 மினிட்ஸ் கேனில் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று சடனாக மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு. கேப் அப் ஓப்பன் ஆன ப்ரீமியம் நல்லா ஷூட் அப் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் ஒரு க்ரீன் கேண்டில், இங்கேயும் க்ரீன் கேண்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக என்னது சைட்வேஸ். இங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி கேண்டில். ஓகே, இப்போது மார்க்கெட் சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கு. ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, சைட்வேஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா ஆர்எஸ்ஐ. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக மூவ் ஆச்சு. சின்ன கேப்பை போகணும்னால இதோட ஆர்எஸ்ஐ வேல்யூ பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ போயிடுச்சு, 88. ஸோ 88 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் பாட். ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸ் போகிறதுங்கிறது ரொம்பவே ரேர் சரிங்களா. அப்போது போகும், பட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்தக்கப்புறம் தான் போகும். ஆனால் மார்க்கெட் ஓவரால்வே புல்லிஷ் சரிங்களா. ஸோ யாரும் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. நியூஸுமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ யாரும் இங்கே செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆர்எஸ்ஐ வேல்யூ நல்லா ட்ராப் ஆகிட்டே வரும். ஆர்எஸ்ஐ வேல்யூ நல்லா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இந்த இடத்துல மார்க்கெட் எங்கேயும் பெருசாக ஃபால் தரல சரிங்களா. ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஆர்எஸ்ஐ வேல்யூ பாருங்கள் நல்லா ட்ராப் ஆகிடுச்சு தெரியுதுங்களா. 88 இருந்தது, இந்த இடம் வரும்போதே பாருங்கள் ஆர்எஸ்ஐ எவ்வளோ வந்துருச்சு, 45. இங்கே லெஃப்ட்டில் உங்களுக்கு தெரியும். இங்கே வரும்போது ஆர்எஸ்ஐ 45. தென் அகைன் இங்கே பாருங்கள் ஆர்எஸ்ஐ 42. ஸோ ஆர்எஸ்ஐ நல்லா ட்ராப் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் ரிவர்ஸ் ஆகுது ஹிட். ஸோ புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அப்போ மார்க்கெட் சைடுஸில் போகும்போது நம்ம ஆர்எஸ்ஐ வந்து நம்ம பார்ப்போம் சரி. நான் பார்க்கும்போது ஆர்எஸ்ஐயில் வந்து பெரிய ட்ராப் இல்லாமல் அது ஸ்லோவாக இறங்கி இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் சைடுஸ் போது ஆர்எஸ்ஐ நல்ல ட்ராப் ஆகிடுச்சு. அப்போ என்னன்னா ஆர்எஸ்ஐ குறைச்சிட்டு திரும்ப என்ன பண்ண போகிறாங்க, பையஸ் உள்ள வர போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதே தான் இங்கே நினச்சி ஆர்எஸ்ஐ நல்லா குறைச்சிட்டாங்க. திரும்ப பையஸ் உள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல எங்கேயாவது நீங்கள் ஆப்ஷன் பை போயிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேல்ப் தான் பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஸ்கேல்பிங்கிறது ரொம்ப ரிஸ்க் சரிங்களா. ஏன்னா ஸ்கேல்பிங் போகிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா வந்து 1 லாட் 2 லாட்டில் போக மாட்டாங்க. 2 லாட் போடுவாங்க, டக்குன்னு ஒரு 2 லாட் போட்டு ஆவரேஜ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி 4-5 லாட் போட்டு ஆவரேஜ் பண்ணிங்கன்னா மொத்தமாக கேபிட்டல் முடிச்சு விட்ரும். சின்ன ஸ்கேல்பிங் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஓகே, ஸோ இதை நேற்றுக்கான அனலைஸ். ஸோ அந்த பிரேக் அவுட் ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கேருந்து ஒரு ட்ரேட் செட்டப் இருக்கும், பட் நம்ம எடுக்கல ஏன்னா ரிஸ்க் ரோட்டம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய் ரோஸாக ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது அடுத்த நாள் நம்ம சொன்ன 786 இங்கே வச்சுருக்கோம். இந்த டீப் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த ஜோன் எப்படி மார்க் பண்ணுறது நீங்கள் ஹார்மோனிக் பேட்டர்ன் படிக்கும்போது நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்கிட்ட கற்றுக்கணும் அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் எங்கே வேணால் கற்றுக்கலாம். பட் யார் வந்து ப்ராப்பராக சப்போர்ட் கொடுக்குறாங்க, அவங்க ஃபுல்லாக தெரியுமா தெரியாத எல்லாமே அவங்களோட அக்யூரசி செக் பண்ணி பார்த்துட்டு கற்றுக்கோங்க. ஸோ நேத்தோட அனலைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிற இன்னொரு ரீசன் என்னன்னா நம்ம கேஷ் பொசிஷனில் நம்ம நிறைய வச்சுருந்தோம் சரிங்களா. நமக்கு எஃப்ஒன்ல ப்ராஃபிட் வராமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் மேலே போனால் ஆட்டோமேட்டிக்காக கேஷில் வந்து ஒரு நல்ல டீசென்ட்டான ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அதில் கிடச்சாலே போதும், இதில் தேவையில்லாம் போய் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், எடுக்காம விட்டுட்டோம் சரிங்களா. இன்றைக்கான ட்ரேட் வந்து நான் இப்படிங்க நான் சொல்கிறேன் சரிங்களா. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்னது நமக்கு கேப் அப் சரிங்களா. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓப்பன் ஆனது என்னாச்சு, நமக்கு ரிவர்சல் ஜோனுக்குள்ள வந்துருச்சு தெரியுதுங்களா. ஓப்பன் ஆனது ரிவர்சல் வந்துருச்சு. ரிவர்சல் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிவர்சல். ஸோ இந்த இடத்துல ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸ் தாராளமாக போயிருக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஏன்னா இது லைவ் மார்க்கெட், ஸோ இப்போ போகலாம்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து யாரும் போகாதீங்க ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. பட் ஓவரால் மார்க்கெட் வியூ வந்து புல்லிஷ். அப்போ புல்லிஷில் ஏதாவது என்ட்ரி இருக்கா நம்ம பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் ஒரு என்ட்ரி வந்துருந்துச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் 0.5
618 வரும் சரிங்களா. சமர் அந்த இடத்துல வரும். ஃபிப் டெஸ்ட் போட்டிங்கன்னா சரிங்களா. ஸோ இந்த ஜோன் தான் நம்மளோட என்ட்ரியாக இருக்கும். இது கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம். இதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குங்க. இது ஒரே கேண்டில் ஃபாலோ ஆகக்கூடாது, மல்டிபிள் கேண்டில்ஸ் இருக்கணும், ஒரு ப்ராப்பர் ட்ரெண்ட் இருக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நான் வந்து ஹை லெவலில் அதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும், இல்லாட்டி லேர்ன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ நான் ஓவராலாக இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஜோன் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து நான் வந்து 15 மினிட்ஸாக மாற்றுறேன். ஸோ மார்க்கெட் கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட், இங்கே ரிவர்சல் ஜோன். இந்த ரிவர்சல் ஜோன் வந்து நம்ம முன்னாடி மார்க் பண்ணியாச்சு. இந்த என்ட்ரி தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு நான் பப்ளிக் சேனல் நான் கொடுக்குறேன், ஆல்ரெடி எடுத்த ஸ்னாப்பு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த ஸ்னாப் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தோம்னா கரெக்டாக 9:33 எடுத்திருந்தோம். ஸோ ரிவர்சல் ஜோன் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகி ஃபால் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. அதாவது ஸ்டார்ட் பண்ண ஒரு 1/2 ஹவரில் மார்க்கெட் நல்ல ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ரைட் சைடு பாருங்க, கால் ப்ரீமியம் அது நமக்கு 3 பாயிண்ட் பேட்டர்னில் நல்லா ஃபால் ஆகிட்டு. ஸோ இது 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம், நல்லா ஃபால் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஜோன் சரிங்களா. என்ட்ரி ஜோன் எங்கே இருக்குது, அரௌண்ட் 50க்கு மேலே சரிங்களா. 50லேருந்து இருக்குங்களா சேம். ஸோ இந்த ஜோன் நியர்லி பார்த்தீங்கன்னா 52, இந்த லெவல் தான் நமக்கு என்ட்ரி ஜோன். இதுலேயுமே வந்து நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் சரிங்களா. வெறும் கால் ஆப்ஷன் மட்டும் பார்த்து போயிடக்கூடாது. கால், புட்டு, ஸ்பாட்டு மூணுமே ப்ராப்பராக செக் பண்ணணும் சரிங்களா. மூணு ப்ராப்பராக செக் பண்ணிட்டு ரிவர்சல் இருந்தால் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா 2 கேன் நல்லா ஃபால் ஆச்சுன்னா 3வது கேன்லேயும் ஃபால் ஆகும். ஃபால் ஆகுதுன்னு சொல்லவே முடியாது. அப்போது இந்த கேன் இங்கே ரிவர்சல் வந்துருச்சு. இப்போ இது மேலே போகணுன்னா புட்டு ஃபால் ஆகும். நல்லா போச்சு. இது மேலே போகணுன்னா நான் புட்டு ஃபாலோ ஆகணும். அப்போ புட்டையும் அனலைஸ் பண்ணணும், ஸ்பாட்லேயுமே ரிவர்சல் இருக்கா சப்போர்ட் இருக்காங்கிறத பார்க்கணும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ரிவர்சல் ஜோன் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். ஓகே, ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கும். ஸோ நம்ம எடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 9:44க்கு அதில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் 52.75 சரிங்களா. ஸோ இது எப்படி எடுத்திருந்தோம், கால் ஆப்ஷன் பாருங்கள் 2600 கால் ஆப்ஷன் சரிங்களா. இங்கே நான் குவான்டிட்டி காட்டில் ப்ராஃபிட்டில் எதுவும் காட்டல, இதில் செவி சொல்லி எதுவும் காட்டக்கூடாது. ஸோ இந்த வாரம் சரி இன்னைக்கு எக்ஸ்பைரியோட 2600 52.75. ஸோ கரெக்டாக எப்போ 52.75 ஹிட் ஆச்சு, இங்கே இருக்குங்களா, கரெக்டாக 9:40. சரி வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் சரி 9:40 9:45 வரைக்கும் இந்த கேண்டில் தான். இதுக்கு அடுத்துக்கு 9:45. ஆனால் 9:45 முன்னாடி 9:44 என்ன பண்ணிட்டோம், இங்கே என்ட்ரிங் எடுத்தாச்சு. 52.75 தான் நம்மளோட என்ட்ரி ஜோன் சரிங்களா. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்கில் 50% நம்ம டார்கெட்டாக வைப்போம். அதுக்கு மேலேயும் வந்து நம்ம ட்ரையல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் லாட் சைஸ் அதிகமாக இருந்தால் ட்ரையல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ட்ரேடில் வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, அதில் நம்ம ஒரு மொத்த பொசிஷனில் ஒரு 80 to 90% புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 10% பொசிஷன் மட்டும் என்ன பண்ணலாம், ட்ரையலிங் விடலாம். நீங்கள் பாதி புக் பண்ணிட்டு பாதி ட்ரையலிங் விட்டிங்கன்னா சடனாக ஃபால் ஆச்சுன்னா வந்த ப்ராஃபிட் பெருசாக போயிடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ரையல் பண்ணாதீங்க. நீங்கள் சரி ஒரு 5 லாட் எடுக்கிறீங்க, 4 லாட்டை புக் பண்ணிட்டு ஒன்று ட்ரையல் பண்ணலாம். 10 லாட் எடுத்தீங்கன்னா 9 புக் பண்ணிட்டு ஒன்று ட்ரையல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுமே தவிர 2 லாட் எடுத்துகிட்டு 1 புக் பண்ணிட்டு ஒன்று ட்ரையல் பண்ணால் விட்டிங்கன்னா சடனாக ஃபால் ஆச்சுன்னா வந்த ப்ராஃபிட்லேயும் பாதி போயிடும். அப்புறம் நடுவில் போயிடுச்சு திரும்ப இங்கே சப்போர்ட் வருது, நான் இன்னொரு 2 லாட் வாங்குறேன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா மொத்த கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகி போயிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சேம் ஜஸ்ட் ஃபிப், அதாவது இதில் பாதி பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து ஃபிப் எடுத்து போட்டிங்கன்னா 0.5 இங்கே வருது, இங்கே வந்து கரெக்டாக 80 ரூபா தெரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளோட டார்கெட் இருக்குங்களா. ஸோ நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52.75, டார்கெட் 80.65 சரிங்களா. இப்போ 80.65 தான் நம்மளோட டார்கெட். ஸோ டார்கெட் நம்ம எங்கே புக் பண்ணோம், ஸோ அதையும் பார்த்துடலாம். 9:57க்கு புக் பண்ணியிருக்கோம் சரிங்களா. 9:57க்கு 83.1 ரூபா. அதாவது பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 80.25. இது சடனாக மார்க்கெட் கிராஸ் ஆயிடுச்சு. கிராஸ் வந்து என்னாச்சு நமக்கு எக்ஸாக்டா 0.5க்கு மேலே நமக்கு டார்கெட் புக் ஆயிடுச்சு. புக் ஆன் டைம் பாருங்கள், எந்த கேண்டில் 9:55 கேண்டில், 9:55 10 மணிக்குள்ள இந்த கேண்டில் இருக்கும். நமக்கு புக் ஆன் டைம் 9:57. ஸோ இவ்வளோ தான் சரிங்களா. இப்போ இவ்வளோதாங்கிறதுனால இது ஈஸியாக கேட்டிங்கன்னா ஈஸியெல்லாம் கிடையாது, ரொம்ப ரிஸ்க் தான். நீங்கள் ப்ராப்பராக பார்த்து பண்ணிங்கன்னா ஈஸி, இல்லாட்டி ரிஸ்க். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் படி ஓவரால் வியூ வந்து நமக்கு பீரிஷ். எப்போ வரைக்கும் பீரிஷ், இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும். இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் பீரிஷ் தான். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா பேட்டர்ன் ஃபெயில் ஆச்சுன்னு தான். ஃபெயில் ஆச்சுன்னா இதுக்கு மேலே அடுத்த ரிவர்சல் ஜோன் ஒன்று மார்க் ஆகும் சரிங்களா. ஏன் ப்ரோ இது ஃபெயில் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இது டெக்னிக்கல் அனலைஸ் சரி. டெக்னிக்கலாக படி இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மாக இருக்குது. ஸோ அதுக்கான ஜோன் வந்து இங்கே இருக்குது, அவ்வளோதான். இது 100% ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா எந்த டெக்னிக்கலும் 100% ஒர்க் ஆகாது. இப்போ சடனாக ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து என்ன ஆகும்,
ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் ஏறும். ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் ஏறுச்சுன்னா நிஃப்டி என்ன ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். புரிஞ்சுங்களா? ஸோ எப்பவுமே டெக்னிக்கல் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் நியூஸ் தான் என்ன ஆகும், மார்க்கெட்டை லீட் பண்ணும். சரிங்களா? ட்ரம்ப் ஒரு ட்விட் போட்டாலே என்ன ஆகும், நீங்கள் டார்கெட்டிங் வச்சுருப்பீங்க மார்க்கெட் இங்கே போகணும். ஒரே ட்விட்டு தான், அடுத்த நாள் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் போய் சொல்ல முடியுமா? ஸோ டெக்னிக்கல் ஒர்க் ஆகும். பட் நியூஸ் டைம் என்ன ஆகும், நியூஸ் தான் மார்க்கெட்டை லீடு பண்ணும். சரிங்களா? ஓவரால் மார்க்கெட் புல்லிஷாக இருந்தால் மார்க்கெட் புல்லிஷாக தான் போக ட்ரை பண்ணும். அப்போ டெக்னிக்கல் என்ன ஆகும், இங்கே ரிவர்சல் இருக்குங்களா, கொஞ்சம் ரிவர்சல் ஆகும். ஆர்எஸ்சி நல்லா ட்ராப் அடிக்கும். பக்கத்தில் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ டார்கெட் இங்கே இருக்கும், ஆனால் இங்கே சப்போர்ட் இருந்தால் அந்த சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போகும். இந்த மாதிரி மேலே போகும்போது இங்கே வேற ஒரு ரிவர்சல் ஒன்று இருந்துச்சுன்னா அங்கேருந்து ரிவர்சல் ஆகும். மறுபடியும் ஒரு சப்போர்ட் இருந்தால் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிடும். சரி, இப்போ ஒவ்வொரு ரிவர்சலையும் புக்கிங் நடக்கும். பட் ஓவரால் ட்ரெண்ட் என்னது, புல்லிஷை கண்டினியூ பண்ணும். இதுவே நம்ம ரிவர்சல் ஜோன் வந்து